நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை அளித்த புகாரின் பேரில் சென்னை வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பேசணும் இப்படி ஒருத்த பாத்துக்கிட்டா எப்படி சீக்கிரமா சட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான். வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சரிதானே? சரிதாங்க. அமிர்தே சீமானுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. என்ன ஆச்சு? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. தன் மீதான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். தங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். மந்திர லெவல காட்டான் வச்சிருக்க கட்டிக்கார பயல. நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு விசாரிச்சா அது முழுக்க போய் இது அவதூறு தான் வந்து முடியும். ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்ட் வரல அப்புறம் அப்படின்னா திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பலி இழிவுதான் முல்லை. இதை நம்புனா நான் தானே. நீங்க முதல் குற்றச்சாட்டுலயே சொல்லணும் 6 மாச காலம் தான் 2 பேருக்கும் எங்களுக்கு பழக்கம் இருந்த காலங்கள். அதுல 7 முறை நான் கருக்கலைச்சம்னு சொல்றீங்க. 6 மாசத்துல 7 முறை கருக்கலைச்சலாம் நான் வந்து எப்படி சொல்றது, அரிதனும் அரிதான அவதார பிறவியா தான் இருக்கணும். இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ப மாதிரி இருக்குதான், நம்பக்கூடியதா இருக்குன்னு கேட்கணும். யாரும் கேட்கல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி எங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். நடிகை நான் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்கேன். இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 6 மாசம் தான் பேசிட்டு இருந்தோம், எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பேர் தான் போட்டு திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசி இருப்போம். காதலா கன்றாவியா அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னாக்காலே ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி விரும்பி வந்து உர வச்சுக்கிட்டு போனவ அவ. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும் திம்பா. இன்னைக்கு இவன் இவ்வளவு திமிரா இவ்வளவு எகத்தாளமா இவ்வளவு தெனாவட்டா இவன் பேசுறான்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சமூகம் இவ்வளவு நாள் இவனை வளர்த்து விட்டதுதான் காரணம். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசும் பொழுதே சமூகத்துல இருந்து செருப்படி விழுந்திருந்ததுன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்க மாட்டான். இப்ப என்ன நினைச்சிட்டான், என்ன பேசினாலும் பரவாயில்ல, இவனுங்க எல்லாம் முட்டாளுங்க, இவங்க எல்லாம் கடந்து போயிருவாங்க. 2 நாள் இதை வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. விசாரிக்கும் போது வெளியில வரும் எல்லாமே அவதூறான பொய் குற்றச்சாட்டுகள், பழி சுமத்துங்க. இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை நகரும். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். கடைசியில என்னன்னாக்கா ஒரு நாட்டாம சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணது மாதிரியே ஆயிருச்சு. அதான் அவன் கெடுத்துட்டானாக்கா அவனுக்கே அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க. ஒரு நாள் ரேப் பண்ணவனுக்கு டெய்லி ரேப் பண்றதுக்கான உத்தரவாதத்தை எப்படி நாட்டாம படத்துல, நம்ம எஜமான் படத்துல, சின்ன கவுண்டர் படத்துலலாம் ஒரு ஆலமரத்து கீழே உட்காந்து எப்படி சொம்ப கையில வச்சுட்டு அந்த தீர்ப்பை சொல்லுவார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தீர்ப்பை நீதிமன்றம். என்னங்க இது அநியாயம்? கெடுத்தவருக்கு கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு எடுத்துட்டா போதுமா? Action!
சார் இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு ஒரு 12 வாரம் கொடுத்திருக்காங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்ல, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? கிரி சமாளிடா சமாளி. அடிப்படையில இத 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்றாங்க. அதை என்ன செட்டில் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்ல, அது தேவையும் இல்லை. அதை போய் பேசிட்டு கொண்டே நடிகை தரப்புடன் செட்டில்மெண்ட் ஏற்பாட முயற்சி செய்து வருகிறேன் என்றும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. சீமான் தரப்பில் வாதிடப்பட்ட போது தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று சீமான் தரப்பு தெரிவித்ததை அடுத்து உடனடியாக நீதிபதிகள் தரப்பில் இருவரும் 2 மாதங்களுக்குள் உடன்பாடு, இழப்பீடு, சமரசம், பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த முடிவை எட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருக்கிறது. ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. அப்ப நீதிமன்றத்துல தான் நம்ம அதை போய் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க விசாரிக்கணுங்கிறது எப்போ இதுல விசாரிக்க ஒண்ணும் இல்ல, பார்த்தாலே தெரியுது. சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இப்ப மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. அதாவது நீங்க யாரையாவது விட்டு பேசுறதுக்கு அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு சமரசமாக ஒரு பைசல் பண்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறதா 2 மாசம் உங்களுக்கு டைம். அப்படியாப்பட்ட ஒரு உச்சநீதிமன்றம் நம்ம கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு 2 மாசம் பிரச்சனை சோகாதான். 2 மாசம் பிரச்சனை சோகா. இப்படியாப்பட்ட உச்சநீதிமன்றம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ தம்பி. அதனாலதான் நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாட்டின் உயர்ந்த நீதியை நாட வேண்டியது இருந்தது. சத்தியம் பண்றா, நீ பெரிய மனுஷனு. நான் கேக்குறேன், சரி இது பாலியல் வழக்கு தான், உண்மையில பாலியல் வழக்கு இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு, நீதிமன்றம் சொல்லுது, நீ நீதிமன்றம் வரைக்கும் போய் கேக்குற இந்த கேஸ வாபஸ் வாங்க, இந்த கேஸ குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. அப்படியெல்லாம் இது எளிதில் குவாஷ் பண்ண முடியாது இந்த கேஸ் எல்லாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற? உண்மையிலே தப்பு இல்லைன்னா போய் நேரா விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது தானே? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இதை யாரு பப்ளிசைஸ் பண்றா? இது யாரு பெரிய இஷ்யூ ஆக்குறது? ஒரு சமன்ஸ ஒட்டிட்டு போனாங்கன்னா அத ரொம்ப சிம்பிளா, எலகென்ட்டா, ரொம்ப இதுவா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம்ல, டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அந்த சம்மனை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை கிழிக்க கூட வேண்டாங்க. ஒரு பிளெயின் பேப்பரை வச்சு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு வக்கீல், இவருடைய மனைவி ஒரு வக்கீல். நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. கோட் எல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க அவங்களுக்கு தெரியாத சட்டமா? நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அப்ப வேணுட்டு திமிர் எடுத்து போய், கொழுப்பு எடுத்து போய் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக நாங்க கிழிச்சோம். படிக்கிறதுக்கு இப்படிதான் சுக்கு நூறா கிழிப்பாங்களா ஒரு விஷயத்த? இப்ப இந்த தடையை நான் வரவேற்கிறேன். திருப்பி இந்த வழக்கை முற்றுமுழுதா அழிக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணுவோம். ஜெயிக்க விட்டுருவோமா? இல்ல, ஜெயிப்பு தோப்புங்கிறது கிடையாது. ஒரு வழக்கு போனாக்கா தீர்ப்பு வந்தாதான் ஜெயிப்பு அப்படிங்கிறது கிடையாது. நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில எனக்கு எப்பவுமே சங்கடம். விசாரிச்சாலுமே நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற? நீங்க மூஞ்சில பூரா விட்டுருவேன். மூஞ்சில பூரா விட்டுரு. ஆனால் இது எதுவுமே இல்லாம நடக்குது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்திய நிலத்தில் இனி எந்த மகனுக்கும் வரக்கூடாது. நீதான் அந்த நல்ல பையனா? ஒருத்தர் நினைச்சா பழிய போட்டுடலாம், வீதியில நின்று அவனை அவமானப்படுத்திடலான் இருக்குல்ல, அது நான் செய்யற வேலை இருக்குல்ல, அவ்வளவு பொறுப்புள்ள வேலை, அவ்வளவு கடமை மிக்க ஒரு வேலை. உனக்கு வெக்கமே இல்லையா? என்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள். அவர்களுக்காக தான் இதை நான் சீக்கிரம் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இது குறிப்பா என் மகன் எல்லாம் பெரியவன் ஆயிட்டான். அவன் 10th படிக்க போறான். அவன் நண்பர்களை அவன் எதிர்கொள்ளும் போது வரக்கூடாது. லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஹலோ, யாரா நீ? நான் தான்ப்பா உங்க புள்ள. புள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கடா. அவனுக்கு விளங்கும். ஆனாலும் அவன் நண்பர்களை, சகாக்களை எதிர்கொள்ள சங்கடப்படுவான் இல்லையா? அந்த செயல்படுங்க. நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்டர் வந்து மிதிக்கிறான். இந்த கொடுமை இனி எவனுக்கும் தொடரக்கூடாது வாழ்க்கையில். அதெல்லாம் உனக்கெல்லாம் மான, சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா?
பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விடாதே என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்டர் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? திராவிடர் பெரியார் கழகம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள அந்த சுவரொட்டிகளில் பெண்ணை ஏமாற்றி வன்புணர்வு செய்து 7 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்த சீமானை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன். இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவன். கிளம்புவோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.